கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பள்ளி வளாகத்தில் தீ வைத்து எரிக்கப்பட்ட குப்பையில் தவறி விழுந்த 7ஆம் வகுப்பு மாணவர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அரசு பள்ளியில் பயின்று வரும் மாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மாணவர் காமேஸ்வரன் உணவு இடைவேளையில் வகுப்பறையை விட்டு வெளியே வந்துள்ளார். அப்போது பள்ளி வளாகத்தில் தீ வைத்து எரிக்கப்பட்ட குப்பையில் மாணவர் தவறி விழுந்ததில் கைகளில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. மானாமதுரையில் பட்டியலின கல்லூரி மாணவர் கை வெட்டப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய ஆதி திராவிடர் ஆணையம் பாதிக்கப்பட்ட மாணவரை சந்தித்து நிவாரணம் வழங்கினர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள மேலப்பிடாவூர் கிராமத்தைச் சேர்ந்த ஐயாசாமி என்பவரை அதே ஊரை சேர்ந்த 3 பேர் வெட்டியுள்ளனர். இது தொடர்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து தேசிய ஆதி திராவிடர் ஆணையம் நேரடியாக விசாரித்து வருகிறது. பாதிக்கப்பட்ட மாணவர் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மாணவனை தனியாக விசாரணை ஆணையம் விசாரணை மேற்கொண்டது. மாணவரை தாக்கியதாக கூறப்படும் 3 பேர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என தேசிய SC/ST ஆணையம் கோரிக்கை வைத்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரத்தில் மனைவி கை குழந்தைகளோடு சாம்சங் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுட்டெரிக்கும் வேலிலும் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் 3 பணியாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த பிரச்சினையில் தமிழ்நாடு அரசும் முதலமைச்சரும் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என சாம்சங் ஊழியர்களின் குடும்ப உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். 13 இயர்ஸா ஒர்க் பண்றாரு எங்க வீட்டுக்காரு. ஆனா அதுக்கான சேலரி கூட அவருக்கு கிடையாது. ஒரு நாள் லீவ் எடுக்க முடியல அவரால். எனக்காகட்டும் என் குழந்தைக்காகட்டும் உடம்பு சரியில்லை, லீவ் தர மாட்டாங்க. இன்னைக்கு 3 பேர்னா நாளைக்கு 30 பேர், நாளைக்கு 30 நாளைக்கு 300 பேர் ஆகும். இப்போ இதே மாதிரி போயிருந்தா அப்ப கம்பெனியோட அராஜகத்துக்கு யார்தான் முடிவு கட்டது? கண்டிப்பா முதல்வர் இதில் தலையிட்டு நல்ல முடிவு கண்டிப்பா எடுத்துன்னு வரணும். 16 வருஷமா வேலை செய்யுது என் பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இது வரலாம் எந்த ஒரு ப்ரொமோஷன் கிடையாது. குழந்தைகளை நினைச்சு 1000 பொட்டு பள்ளி கேட்கறாங்க. எல்லாம் குழந்தை குட்டி 3 அதுக்கு எல்லாமே வந்து இந்த வேலை வெயில் எங்களுக்கு தலையெழுத்தா சார் என்ன கேட்கறான்? உங்களுக்கு எங்களுக்கு குற்றம் சொல்றோம். அவங்க கஷ்டத்துக்கு ஏற்ற கஞ்சி வச்சு மீதி ஒண்ணு வேணாம். அவங்க கஷ்டத்துக்கு ஏற்ற சம்பளம் கொடு. மீதி எதையும் நாங்க கேட்கல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.